அதை வந்து கண்டும் காணாமல் கொடியேற்றி முடிச்சு மிட்டாய் கொடுத்த உடனே வந்து தொடச்சி போட்டுட்டு அந்த பக்கமாக போயிட்டு இருக்கிற பொழுது இதையெல்லாம் வந்து நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அரசியலுக்கு வராரு. விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்தா இந்த அரசியல் களம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கடைசி படத்தை முடிச்சுட்டு அரசியலுக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனநாயகம் சொல்லிட்டு வர்றதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. பகுத்தறிவு மிக்க தமிழ்நாடுன்னு சொல்லணும், செந்தமிழ் நாடுன்னு போதிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதிலே அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டை தலைகுடிய விட மாட்டோம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழர்கள் தலைகுடியணும். ஆனால் அமமுக கட்சி எந்த கூட்டணிக்கு போகிறதோ அங்கே எங்கள் எம்எல்ஏக்கள் யாரை வந்து மந்திரி ஆக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டிட்டார். அப்போ என்னத்தோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறவங்க கூட தானே நாங்கள் ஓட்டு. அப்போ அரசியலில் வந்து மிக தெளிவான ஒரு முடிவுக்கு டிடிவி தினகரன் வந்திருக்கிறார். ஆர்ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். நம்ம வந்து தமிழக அரசியல் களம் அப்படிங்கிறத உற்று பார்க்குறோம். அந்த அரசியல் களத்தில் இப்போ என்னென்ன ரேஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சேனலில் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏனென்றால் இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 75 ஆண்டுகள் நம்ம வந்து சுதந்திர தின விழாவை கொண்டாடிட்டோம், குடியரசு தின விழாவை கொண்டாடிட்டோம். இந்த நாட்டை வந்து நம்ம வந்து ஜனநாயக நாடாக வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்தியா வந்து ஒரு ஜனநாயக நாடு, நாமெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் குடியிருக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து பெருமையாக வந்து உலக அரங்கத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். அது பெருமையாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு சுதந்திர தின விழாவும் கொண்டாடும் போது எங்கள் நாடு எப்பேற்பட்ட நாடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் விஜய் மட்டும் ஜனநாயகம்னு பேசக்கூடாது. ஏனென்றால் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சதே பல பேருக்கு உதைக்குது. விஜய் வந்து வேற ஏதாவது ஒரு பேர் வச்சிருந்தா இந்த அரசியல் களம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். கடைசி படத்தை முடிச்சுட்டு அரசியலுக்குள்ள நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜனநாயகம் சொல்லிட்டு வர்றதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? நிறைய பேருக்கு பிடிக்கல. ஜனநாயகனுடைய படப்பிடிப்பு கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களுக்கு முன்பே வந்து படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு. எடிட்டிங் முடிச்சு தணிக்கை குழுக்கு அதை விட்டாச்சு. இந்த படத்தை வந்து தணிக்கை செய்த பொழுது இது அடிதடி ரத்தம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் சில இடங்களில் வந்து அதிகமாக காட்டப்படுகிறது. அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி காட்டுங்க அப்படிங்கிற போது ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் குழு அந்த படத்தை பெற்று அந்த ரத்தம் அடிதடி போன்ற காட்சிகளெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்க கேட்டுக்கொண்டபடி அதை வந்து ரீசப்மிட் பண்ணிட்டாங்க. ரீசப்மிட் பண்ணிவிட்டு இது வந்து வெளியாக போகிறது, சான்று வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால தான் 9ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு இசைத்தட்டு வெளியீட்டு விழாவை வந்து விஜய் அவ்வளோ பெருசாக லான்ச் பண்ணிட்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9ஆம் தேதி அன்னைக்கு நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த இளைஞர்கள் மத்தியில், ரசிகர்கள் மத்தியில், தாவேகா கட்சிக்காரர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மன போராட்டத்தை உருவாக்கியிருக்குது, தாக்கத்தை உருவாக்கியிருக்குது. இந்த தணிக்கை குழுவுக்கு வந்து ஒருத்தர் ஆஜராகி, தணிக்கை குழுவுக்கு முன்னாடி போய் ஒருத்தர் ஆஜராகி ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்காருன்னா, இது மத மோதல்களை தூண்டும் வகையில் சில வரிகள் அதில் இருக்குது, அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு தணிக்கை குழு சொல்லுது. எங்களுக்கு ஒரு பெட்டிஷன் வந்திருக்குது, அதனால் வந்து யூஏ என்கின்ற அந்த சான்று வழங்குறதுல எங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம், கொஞ்சம் டைம் எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கிட்டத்தட்ட டிசம்பர் 19ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 22க்குள்ளே பட தணிக்கை குழு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த படம் மாற்றி அமைக்கப்பட்டு ரீசப்மிட் பண்ணப்பட்ட போதிலும் அது வந்து 25ஆம் தேதி விடுமுறை ஆயிட்டதுனால கடந்த ஜனவரி 5, 6 அது வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வழங்க வேண்டியிருந்துச்சு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் 5, 6ஆம் தேதிகளில் அது வழங்கவில்லைன்னொடனே படக்குழு நீதிமன்றத்துக்கு போயிருக்குது. நீதிமன்றம் அதை விசாரணைக்கு எடுத்துகிட்ட போது தணிக்கை குழுவுக்கு பெட்டிஷன் கொடுத்தது யார், அந்த பெட்டிஷனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு வந்து இப்போ தான் நோட்டீஸ் போட்டு கேட்குது. உயர்நீதிமன்றம் கேட்கிற பொழுது தணிக்கை குழுவுக்கு ஒரு பெட்டிஷன் வந்துருக்குது, அப்ஜெக்ஷன் பெட்டிஷன் வந்துருக்குது. அதில் சில காட்சிகள் வந்து மத உணர்வை தூண்டும் வகையில் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெட்டிஷன் வந்துருக்குது. பெட்டிஷனர் யார் அப்படின்னா அது எங்கள் பெர்வியூவில் இருக்குது. யார்? தணிக்கை குழு சொல்லுது, அது எங்களுடைய பெர்வியூவில் இருக்குது அப்படின்னா. உங்களுடைய பெர்வியூவில் வந்து இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்புகளோடு படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற தருவாயில்
உங்கள் ரெவ்யூவில் அல்லது உங்கள் பெர்வியூவில் அப்படி ஒரு பெட்டிஷன் இருக்குமானால் அந்த பெட்டிஷனுடைய காப்பி அது வந்து யார் அப்படி வந்து ஒரு அப்ஜெக்ஷனை வந்து சமர்ப்பித்தார்கள் என்ற விவரத்தை கொடுங்கள் என்று நீதிமன்றம் கேட்டு இந்த விவாதத்தை 7ஆம் தேதிக்கு மாற்றி போட்டிருக்காங்க. 7ஆம் தேதி கேட்டது மட்டுமல்லாமல் 9ஆம் தேதியே ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் என்ன அப்படின்னு வந்து உயர்நீதிமன்றம் கேட்டிருக்குது. தணிக்கைக்குழு என்ன சொல்லுதுன்னா, தியேட்டர் உரிமையாளர்கள் மற்றும் ரசிகர்கள், டிக்கெட் விற்பனையாளர்கள் போன்ற அத்தனை பேருமே வந்து அவங்கவுங்க வந்து பேசிக் ஒர்க்லாம் பண்ணிட்டாங்க. தள்ளி போடுறது வந்து அவ்வளோ அந்த கான்ட்ராக்டுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு போடுற கான்ட்ராக்டுகளுக்கு அத்தனையுமே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்ன போதிலும் விசாரணை 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஜனநாயகம் அப்படிங்கிற பேருக்கு வருவோம். மறுபடியும் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 75 ஆண்டுகள் ஆனது பிறகும் ஜனநாயகன் அப்படிங்கிற பேரை கேட்காலே வந்து சமூகம் நடுங்குது, சமூகம் ஏற்க மறுக்கிறது. ஜனநாயகன் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறத சமூகத்தில் இருக்கிற பல்வேறு காரணிகள் அதை ஏற்க மறுக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது, எது ஜனநாயகன் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமா? ஜனநாயகன் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்துட்டு அரசியலுக்குள்ள வரும்போது விஜய் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், விஜய் வந்து திருக்குறளில் 98வது அதிகாரத்தில் 972வது குறளை வந்து விஜய் வந்து தேர்ந்தெடுத்தது பல பேர் வயிற்றுல புளியை கரைச்சிருச்சு. என்ன புளியை கரைச்சிருச்சு அப்படின்னு பார்த்தா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய் தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிற வரிகளை எடுத்து அதில் அவங்களுடைய கட்சியினுடைய லெட்டர் பேட் அத்தனையிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரத்தை திருக்குறளிலிருந்து எடுத்து தூக்கி போட்டார். அந்த வார்த்தை தான் வந்து எல்லாரையும் வந்து குழப்பத்துக்குள்ளே உள்ளாக்கிருச்சு அப்படின்னு தோணுது. அதே சமயத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் கடந்து உள்ளே போய் பார்க்க போனால், அவர் என்ன கருத்தியில் கொண்டுட்டு அரசியலுக்குள்ளே வராரு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா, தொல்காப்பியத்தில் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூட எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் தோன்றிய சங்க இலக்கிய புலவர் கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிறத வந்து பெருமையாக ஒரு தமிழ் புலவர் என்றெல்லாம் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கள் நாட்டில் தமிழ் மொழி என்கின்ற ஒரு தொன்மையான சிறப்புமிக்க மொழி இருக்குது. அந்த மொழியில் தோன்றிய ஒரு புலவர், அவர் பெயர் கணியன் பூங்குன்றனார். அவர் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு முழங்கியிருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படிங்கிற ஒரு வாசகத்தை எங்கள் தமிழ் புலவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி வந்து ஊடகங்களில் பேசியிருக்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் அதே வார்த்தையை விஜய் பேசினா ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொன்ன மாதிரி எல்லாருடைய காதலையும் போய் இடிக்குது. எப்படி இடிக்குது அப்படின்னு பார்த்தா, இந்திய நாடு அப்படின்னா எப்படி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயம் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசு ஆக நிறுவவும் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்ததொரு குடியரசாக நிறுவுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அந்த குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளியல், அரசியல் நீதி, எண்ணம், அதன் வெளிப்பாடு, கோட்பாடு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு இவற்றில் தன்னுரிமை, இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து உள்ளடக்கியது தான் வந்து ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை. நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சமுதாய படிநிலை, வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யவும் அவர்கள் அனைவரிடமே, நாட்டு மக்கள் அனைவரிடமும் தனி மனிதனின் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தவும் உடன்பிறப்பு முறையை வளர்க்கவும் உள்ளார்ந்த உறுதி கொண்டு இந்த கான்ஸ்டியூஷனை வந்து
ஜனநாயக முறைப்படி நாம் வடிவமைக்கிறோம் அப்படின்னு இந்த கான்ஸ்டியூஷனில் முகப்பு எழுதியிருக்குது. இந்த முகப்பை தான் எல்லா அரசியல்வாதிகளும் கொடியேற்றும் போது ஒவ்வொரு சுதந்திர தினத்தும் பேசுனாங்க. எல்லா சுதந்திர கொடியேற்றிய மந்திரிமார்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகள், இந்திய பிரதமர், இந்திய குடியரசுத் தலைவர், இத்தனை பேருமே வந்து இந்த கான்ஸ்டியூஷனுடைய பெருமையை சொல்லித்தான் வந்து கொடியேற்றி இந்தியா வந்து ஒரு ஜனநாயக குடியரசாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் அதே ஜனநாயகம் அப்படிங்கிற பேரை விஜய் சொன்னால் பல பேருக்கு வலிக்குது. அந்த பல பேருக்கு வலிக்குது அப்படின்னு சொன்னால் அது சொல்லுவாங்க அரசியல் பற்றி அரசியல் வித்தகர்கள் என்னங்க வழியாய் வந்து இந்தியாவில் வந்து சமத்துவ கொள்கைகளை வந்து நிலைநாட்டிய பேரரசு, இந்தியாவில் வந்து மூட நம்பிக்கையை அகற்றி சமநலமிக்க சமூகத்தை, பகுத்தறிவு மிக்க சமூகத்தை, சமூக நலம் போற்றும் சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற அரசு என்றெல்லாம் வாய்கிலேயே பேசி கொண்டிருந்தவர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மத்திய அரசே நமக்கு எதுவும் செய்யவில்லை, மத்திய அரசு நமக்கு நிதி ஒதுக்கவில்லை, அதிகாரம் அத்தனையுமே வந்து மத்திய அரசிடம் இருக்கிறது, அப்போ மாநில அரசுக்கு தேர்தலே தேவையில்லையே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சமுதாய படிநிலையில் சமமை, கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிற சமுதாய படிநிலை வாய்ப்பும் இவற்றில் சமன்மை அப்படிங்கிறதையும், ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள கான்ஸ்டியூஷன் சொல்லுது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற சாப்டரில் செக்ஷன் 14 சட்டத்தின் முன்பு சமன்மை, செக்ஷன் 15 சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை காட்டுதலுக்கு தடை, சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம் காரணமாக வேற்றுமை காட்டுதலுக்கு தடை. செக்ஷன் 16 பொது வேலை அமர்த்தங்கள் தொடர்பாக சமன்மையான வாய்ப்பு நலம். செக்ஷன் 17 தீண்டாமை ஒழிப்பு. செக்ஷன் 18 விருது பட்டயங்கள் ஒழிப்பு. செக்ஷன் 19 பேச்சு சுதந்திரம் முதலியவற்றை பற்றி குறித்த உரிமை பாதுகாப்பு, பேச்சுரிமை, ஆயுதங்களின்றி கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமை, தடையின்றி சென்று வருவதற்கான உரிமை, நிலையாக குடியிருப்பதற்கான உரிமை, விளை தொழில் எதனையும் புரிந்துவதற்கும், விளை தொழில், வாழ் தொழில், வணிக தொழில் ஆகிய எதிலையும் நடத்தி வருவதற்கும் உரிமை ஆகிய அனைத்து மக்களுக்கும் சேர வேண்டும் என்று குறிப்பிடப்படும் ஆகிய அனைத்தும் மற்றும் குற்ற செயல்களுக்கு குற்ற தீர்ப்பை பொறுத்தவரை குற்ற செயல்களுக்கான தீர்ப்பில் சமன்மை. செக்ஷன் 21 உயிருக்கும் உடல்சார் உரிமைக்கும் பாதுகாப்பு. செக்ஷன் 22 குறித்த நேர்வுகளில் கைது செய்தல், காவலில் வைத்தல் இவற்றிலிருந்து பாதுகாப்பு. இது போன்ற 14 முதல் 21 வரை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஜனநாயக நாடு என்று கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழே தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பு இந்த அடிப்படை உரிமையாகும். இந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிறது வந்து சமுதாய படிநிலை மற்றும் வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை எய்திட செய்ய வேண்டும்ங்கிறது. இதை எய்திட செய்ய வேண்டும் அப்படின்னு 75 வருடங்களாக யாருமே வந்து அதை நோக்கி பயணம் செய்யாத இருக்கும்போது அதை வந்து கண்டும் காணாமல் கொடியேற்றி முடித்து மிட்டாய் கொடுத்த உடனே வந்து தொடச்சி போட்டுட்டு அந்த பக்கமாக போயிட்டுருக்கிற பொழுது இதையெல்லாம் வந்து நான் நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அரசியலுக்கு வராரு. அது எப்படி அவர் வரலாம்? ஜனநாயகம் அப்படின்னு நாங்களாம் வந்து மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எப்பெல்லாம் ஆட்சி அமைக்குதோ அப்போ நாங்கள் கூட்டணிக்கு போனால் மத்திய அரசு எங்களுக்கு அங்கே மந்திரி பதவிகள் கொடுக்க வேண்டும், எங்களுக்கு ராஜ உபச்சாரம் செய்ய வேண்டும். ஆனால் மாநில அரசுகள் வந்து கூட்டணி வைக்கிற பொழுது பீகார்லாம் வந்து கொடுப்பாங்க, கேரளாவிலாம் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிற ஒரே காரணத்தினால இங்கே இருக்கிறவர்கள்லாம் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாது, தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும், தன்மானமிக்க தமிழ்நாடுன்னு சொல்லணும், பகுத்தறிவு மிக்க தமிழ்நாடுன்னு சொல்லணும், செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லணும். தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் தமிழர்கள் தலைகுனியணும், தமிழர்களுக்கு மட்டும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப வாய்ப்பு நலங்கள் வழங்கக்கூடாது, அவங்க வந்து சமநிலைக்கு வரக்கூடாது அப்படின்னு சில வஞ்சகர்கள் நீண்ட நெடுங்காலமாக தமிழர்களை அரசியலில் பின்னிலைப்படுத்தி வருகிறார்கள். அப்படிங்கிறத கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு அங்கேயும் வள்ளுவர் தான் வந்து நிற்கிறார்.
ஏப்பா படி படி படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஸ்கூலில் திறந்து விட்டுருக்கீங்க, எல்லாரும் பட்டதாரியாக மாறுங்கன்னு சொன்னீங்க. கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்லியிருக்கான். நாங்கள் கற்ற வகையில் வந்து சமுதாய படிநிலை வாய்ப்பு நிலைமை இவற்றில் சமன்மை அப்படின்னு நாங்கள் படித்து பார்த்துட்டோம். கான்ஸ்டியூஷனில் அப்படி தான் இருக்குது ஜனநாயக நாட்டில். எங்களுக்கு ஏன் வந்து மந்திரி பதவி கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து யாராவது கேட்டால், நீங்களாம் வந்து மந்திரி பதவிக்கே வரக்கூடாது, நாங்கள் வந்து 2000 ரூபா கொடுத்து 5000 ரூபா கொடுத்து இந்த ஓட்டுக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். நாங்கள் வந்து அரசியல் கட்சியை வந்து கார்ப்பரேட்டு கம்பெனிகளாக மாற்றி இது கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் மற்றும் கோடீஸ்வரர்கள் வாழ்கிற கோட்டையாக மாற்றிட்டோம். ஏழை எளியவர்களுக்கான சீட்டே கிடையாது. A+ மந்திரியாக இருக்கணும். அவர் மேலே வந்து 12 வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கணும். 12 வழக்குகளையும் அவர் வந்து என்ன செய்யணும், கீழ்கோர்ட்டில் தொடங்கி மேல்கோர்ட்டு வரைக்கும் அவர் பயணம் பண்ணி எந்த கோர்ட்லேயும் வந்து கேஸ் வந்து நிற்காமல் இருக்கிற மாதிரி அவருக்கு சாதகமாக பண்ணிவிட்டு கேஸெல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு வர்றவர் யாரோ அவருக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படும். அப்படின்னா நம்மளாம் சாதாரண மக்கள்லாம் அரசியலுக்கு வர முடியுமா பாருங்கள் தோழர்களே. இந்த நாட்டுக்கு பேர் ஜனநாயக நாடா? இந்த நாடு வந்து ஜனநாயக முறைப்படி நடக்குதா? என்னடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் அப்படின்னு இந்த பாரதியார் வேற நம்மளை உசுப்பேற்றி விட்டுறாரு. இந்த வள்ளுவர் வேற சும்மா இருக்க மாட்டாமல், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக்கொள்ளல். நல்ல ஆண்மகனாக இருக்கிற ஒவ்வொருத்தனுமே வந்து தான் பிறந்த நாட்டில் தான் ஆளுமையாக மாறி அந்த ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்க வேண்டும்னு தாத்தா வள்ளுவர் சொல்லிவிட்டார். உங்களுக்கு இந்த வாவு சிதம்பரம் வந்து இரட்டை ஆயுள் தண்டனைக்கு எப்படி போனார் அப்படிங்கிற கதையே இங்கே தான் இருக்குது. வாவு சிதம்பரத்திட்ட வெள்ளைக்காரர்கள் கூண்டில் நிற்க வச்சு கேட்குறாங்க, இந்த சுதந்திரம் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிறத விட்டுறியா அப்படிங்கிறாங்க. விட முடியாது. ஏன் விட முடியாது அப்படின்னு அப்படி கேட்குறோம். ஏன் வெள்ளைக்காரர் ஜட்ஜி கேட்குறாரு, ஏப்பா விட முடியாது? இல்லைப்பா, எங்கள் ஊரில் திருவள்ளூர்னு ஒரு ஆள் பிறந்திருக்காரு, அவர் வந்து எங்களை வந்து பகுத்தறிவு மிக்க சமூகமாக ஏற்படுத்தி விட்டார், கற்க கசடர கற்பவை கற்றபடி நிற்க அதுக்கு தக சொல்கிறாரு. அப்புறமே வந்து நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளல் அப்படிங்கிறாரு. அப்படின்னா வாட்ஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த வெள்ளைக்காரத்துறை. சொல்கிறாரு, நல்ல ஆண்மகனாய் பிறக்கிற ஒரு தமிழன் தான் பிறந்த நாட்டை தானே ஆளும் தகுதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. பிறருக்கு கப்பம் கட்டுற மாதிரியோ பிறருக்கு ஓட்டு போட்டுட்டு கடைசி வரைக்கும் போஸ்ட் ஓட்டுறவனாவோ வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு கூட்டணி வரைக்கும் வந்து வேலை செஞ்சு முடிச்சுட்டு மந்திரி பதவியெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது, நீங்களே வந்து ஆள வரணும் அப்படின்னு வந்து எங்கள் தாத்தா வள்ளுவர் எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நாங்களே வந்து சுதந்திரம் பெற்று இந்த நாட்டை வந்து நாங்களே ஆளணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வந்து நான் வந்தே மாதரம் கத்துவேன் அப்படின்னு இந்த வாவு சிதம்பரம் அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கிறார். இவர் வந்து என்ன சொன்னாலும் இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தையோ இவர் வந்து விடுற மாதிரி தெரில. அதனால் வந்து ஒரு ஆயுள் தண்டனை பத்தாது, நம்ம ஆட்சியில் இருக்கணும்னா இவர் என்ன செய்யுங்க, இரட்டை ஆயுள் தண்டனை போட்டு இவரை உள்ளே வச்சிருங்கன்னு சொல்லிட்டார். ஸோ அதனால தான் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோயம்புத்தூர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அவர் வந்து சாக்கு பையில் கோணிப்பையில் ட்ரௌசர் தைச்சு பனியன் தைச்சு அவர் உடம்புல போட்டு தினைக்கும் வந்து 10 டன் எண்ணெயை ஆட்டணும், மாடுகளை கட்டுற செக்கில் மனிதனை கட்டி ஓட விட்டார். 10 டன் எண்ணெய் அவர் வந்து ஆட்டி கொடுத்தா தான் வெளியில் வரணும். அப்போ சுதந்திரம் வாங்கிறதுக்காக தினைக்கும் 10 டன் எண்ணெயை வந்து சாக்கு பையை போட்டுட்டு செக்கிழுத்தான் சிதம்பரம். அப்படின்னா இந்த நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு எவ்வளோ பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கிறாரு. அப்பேற்பட்ட தியாகம் பண்ணி வாங்கிட்டு வந்து ஆட்சி அதிகாரத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே பின்னாடி போய் உட்காந்து நம்மளாம் வந்து உங்களுக்கெல்லாம் தேவை மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதானே, உங்களுக்கெல்லாம் சாராய கடையை திறந்து விட்டுறோம், பான் பராக்கை கையில் கொடுக்குறோம், தினைக்கும் பான் பராக்கு போட்டுக்கிட்டு சாராய கடையில் உட்காந்து 2 ஆம்லேட் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் எல்லாம் குப்பரை அடித்து தூங்குங்க, அரசியல் அதிகாரத்துக்கெல்லாம் வந்துடாதீங்க அப்படின்னு வந்து 75 ஆண்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி ஒரு தமிழர் நேற்றுக்கு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களை முறையாக நான் வந்து ரசித்து பார்த்தேன். நேற்றைய தினம் வந்து தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் போட்டு அவர் பேசுகிறார். யாரோட கூட்டணின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, யாரோட கூட்டணிங்கிறதெல்லாம் பொறுமையாக சொல்கிறேன், ஆனால் அமமுக
கட்சி எந்த கூட்டணிக்கு போகிறதோ அங்கே எங்கள் எம்எல்ஏக்கள் யாரை வந்து மந்திரி ஆக்குறாங்களோ அவங்க கூட தான் கூட்டின்ட்டார். அப்போ என்னத்தோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறவங்க கூட தானே நாங்கள் ஓட்டு. அப்போ அரசியலில் வந்து மிக தெளிவான ஒரு முடிவுக்கு டிடிவி தினகரன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் தேமுதிக கட்சியினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா அவர்கள் அவங்க வந்து ஒரு காரிய கமிட்டி கூட்டத்தை கூட்டினாங்க. காரிய கமிட்டி கூட்டத்தில் கூட்டணி சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுக்கின்ற அதிகாரம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது அப்படின்னு அந்த காரிய கமிட்டி கூட்டத்தில் முடிவெடுக்கிறாங்க. திருமதி பிரேமலதா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வந்து தேமுதிக கட்சிக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப சீட்டு கொடுக்குறாங்களோ, எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ற அரசியல் அதிகாரம் யாருக்கு தர்றாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம். இது வந்து எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாக எடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த அப்படி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி, நாங்கள் வந்து எப்போல்லாம் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் மந்திரி பதவி கொடுக்குறோம். மாநிலத்தில் ஆட்சி அமைக்கும் போது எங்களை வெறுமனே வேலை வாங்கிட்டு 100 நாள் வேலைக்கு கையெழுத்து வாங்கிட்டு 20 ரூபாயை பிடிச்சிட்டு கொடுக்குற மாதிரி மந்திரி பதவியை பிடிச்சிட்டு எம்எல்ஏ பதவி மட்டும் கொடுக்குறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி கேட்குறார். திருச்சி வேலுச்சாமி அவர் வந்து விருதுநகர் எம்பி மாணிக் தாகூர் மற்றும் காங்கிரஸுடைய மேலிட பொறுப்பாளர்கள் பல பேர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அரசியல் அதிகாரம் இந்த தடவை காங்கிரஸை வந்து தூக்கி நிறுத்தணும். காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கிற பொழுது தான் அனைத்து மக்களுக்கும் நாங்கள் மந்திரி பதவி கொடுத்துருந்தோம். யார் வந்து சமூக நீதியை சொல்லிட்டு வந்து அரசியலுக்குள்ளே வந்தாங்களோ அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு மட்டும்தான் மந்திரி, இவங்களுக்கெல்லாம் மந்திரி பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து மேலோர் கீழோராக மாற்றிட்டாங்க. நீண்ட நெடுங்காலமாக அரசியல் அதிகாரம் வந்து பகிர்ந்து கொடுக்காதனால தான் இந்த சமூகத்தில் மேலும் கீழும் அப்படிங்கிற மேடு பள்ளம் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே இதை சமூக ஒருங்கிணைப்பு அல்லது சமூக சமநிலை உருவாகணும் அப்படின்னு நினச்சா காமராஜர் ஆட்சியை உருவாக்கணும். அல்லது காமராஜர் ஆட்சி இப்போ இல்லை கூட்டணியாக இருந்தாலும் வருகிற காலத்தில் காமராஜர் நினைச்சு அறிமுகப்படுத்திய அரசியலை சமநிலை சமூக அரசியலை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இருந்தாவது கண்டிப்பாக அரசியலில் வந்து அதிகாரத்தை பெறுகின்ற மந்திரி பதவிகளை நாம் பெற்றே ஆக வேண்டும் அப்படின்னு பெரும்பான்மை காங்கிரஸ் தலைவர்கள் சொல்கிறார்கள். ஏற்கனவே 10 முறை மந்திரியாக இருந்துட்டு ஏற்கனவே வந்து மத்திய அமைச்சராகவும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து தொடர்ந்து மந்திரிகளாகவும் ஏற்கனவே பல முறை பல்வேறு பதவிகளிலிருந்து சொகுசு வாழ்க்கையை அனுபவித்து தங்களது குடும்பமெல்லாம் வந்து 7 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்த சில காங்கிரஸ்காரர்கள் மட்டும் அரசியல் அதிகாரம்லாம் வேண்டாம், எந்த கூட்டணி கட்சி நம்மளை ஜெயிக்க வைக்குதோ, நம்ம 4 பேர் மட்டும் கோடீஸ்வரர்கள் ஜெயிச்சு பழையபடி வந்து அந்த காலத்து காங்கிரஸில் எப்படி வந்து ஜமீன்தார்கள் மட்டுமே வந்து மந்திரிகளாக போய் இருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஜமீன்தார்கள் 4-5 பேர் மட்டுமே ஜெயிச்சு மேலே போனால் போதும், அதனால் வந்து ஆளுகின்ற அரசோடு ஒத்து போய் நாங்கள் 2-3 பேர் மட்டும் ஜெயிச்சு போயிடுறோம், எங்களுக்கு வேலை செய்கிற கூலி ஆட்களாகவே மீதி காங்கிரஸ்காரங்களாம் இருந்து அதிகாரம் இல்லாமல் இப்படியே இருங்க அப்படின்னு வந்து அந்த கட்சியிலே சில பணக்கார அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கருத்துகளுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட காங்கிரஸினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பிறந்தையா அவர்கள் ஒரு நாளைக்கு அரசியல் அதிகாரம் தேவைதான் அப்படின்னு எங்கள் கட்சிக்காரங்க சில பேர் சொல்கிறாங்க. அரசியல் அதிகாரம் வேண்டாம், ஆளுங்கட்சியோடு ஒத்து போய் இந்த தலைமையோடு போய் நம்ம வந்து எம்எல்ஏ பதவிகளை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதில் நம்ம ஒன்றும் முடிவு எடுக்கிறதுக்கு இல்லைங்க, மேலிடத்தில் இந்த 2 கருத்தையும் நான் வந்து சொல்லிட்டேனுங்க. அவங்க வந்து கூட்டணியை பற்றி என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து மாநில தலைமையோட பேசி மத்தியில் முடிய விடுறது சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்கிற அடிப்படையில் நம்ம பயணம் பண்ணலாங்க அப்படின்னு மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்போடு பேசினாலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் அதிகாரம் வலிமையானது, அதிகாரம் இல்லை என்றால் நம்ம எம்எல்ஏக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் எம்எல்ஏவை ஜெயிக்கிறாங்களோ அந்த ஊரில் சாக்கடை கட்டுறது கூட வந்து பணம் சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து மரியாதை இல்லாத எம்எல்ஏக்களாக வாழ வேண்டியிருக்கும். நம்மளெல்லாம் யாருமே வந்து அரசியலை கண்டுக்கவே மாட்டாங்க. எனவே வந்து அரசியல் அதிகாரமிக்க எம்எல்ஏக்களாக நம்ம மாற வேண்டும் அப்படின்னு
எல்லாருமே வந்து ஜனநாயகத்தை நோக்கி நகர்றாங்க. அந்த ஜனநாயகத்தை தூக்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதைக்குரிய தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஜனநாயகன் காக்கிறதுக்காக பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது, அதிகார பகிர்வு நடக்கும், நம்ம எங்கெங்க சிங்கிளா வருது அணியோடு தான் வரப்போகிறோம் அப்படின்னு மலேசியாவில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேச்சை முடிக்கிற பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அரசியலுக்கு வரேன்னு சொல்கிறீங்களே, தனியாகவா அணியாகவா அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு திருக்குறள் சொன்னார். அந்த திருக்குறள் தான் வந்து நம்ம வந்து தனியாக வரலிங்க, அணியாக தான் வரப்போகிறோம். தனியாக வரல, அணியாக வரப்போகிறேன்னு அர்த்தம். அணி என்றால் அனைவருக்குமான அரசியல் அதிகாரம். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது முதல் மகாநாட்டில் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறாரு. அரசியல் அதிகாரம் அனைவருக்குமானது, கூட்டணிக்கு வர்ற அத்தனை கட்சிகளுக்கும் அரசியல் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை வார்த்தை மற்ற அரசியல் கட்சிகளை உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிற வரைக்கும் கூட்டணி ஜெயிச்சோடனே நாங்கள் மட்டும்தான் மந்திரியாக இருப்போம், நீங்களாம் வந்து எந்திரிச்சு போகிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிக்கெல்லாம் மிகப்பெரிய கலக்கத்தை உருவாக்குறதுனால தான் ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு திரைப்படமே வெளியில் வர முடியல. அப்படின்னா அப்போ அரசியல் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய திரு விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட கூட்டணியை அமைக்க வேண்டும், எப்படி கூட்டணி அமைக்க வேண்டும், யாரெல்லாம் வந்து அரசியல் அதிகாரம்ங்கிற ஒற்றை சொல்லுக்கு அந்த ஒற்றை சொல்லை வந்து யாரெல்லாம் வந்து உள்வாங்கி இருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த காந்தத்தை நோக்கி நகர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே வந்து டிடிவி, தேமுதிக, காங்கிரஸ் அப்படின்னு ஒரு 4-5 ஹிண்ட்ஸை கொடுத்துருக்கோம். இதில் யார் யார் கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்ன மாதிரியான கூட்டணி அப்படின்னு அவர் வந்து முடிவெடுப்பார்னு நம்ம நினைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை நியமிச்சாச்சு அப்படின்னு ஒரு அறிக்கையை வந்து நேற்றைய முன்தினம் வந்து வெளியிட்டிருக்கிறாரு. நேற்றைய முன்தினம் வந்து தமிழ்நாட்டில் மதுரைக்கு வந்திருக்கிற மரியாதைக்குரிய இந்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது 234 தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்களை எல்லாம் நம்ம போட்டோம், ஆனால் தேர்தலில் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான கூட்டணி, யாரோட கூட்டணி, தாவேகா இந்த பக்கமா அந்த பக்கமா, யாரெல்லாம் வந்து அரசியலில் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்காங்க, எந்தெந்த மாநில கட்சிகள் நம்மளோட கூட்டணிக்கு வரப்போறாங்க, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய வேண்டுகோள் என்ன, இவைகளெல்லாம் கேட்டு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து யாருக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணலாம். யார் யாருக்கு எவ்வளோ மக்கள் தொகை, அவங்க கேட்குறதுல வந்து கிளைமில் வந்து எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு உயர்மட்ட கமிட்டியில் முடிவெடுத்து கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளுடைய பலத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அது அவர்களுக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு இந்திய அரசியல் சாணக்கியர் மரியாதைக்குரிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களுடைய சொல் தமிழக அரசியலில் இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளாலும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காஷ்மீரிலிருந்து ஆந்திரா வரை பல்வேறு அரசியல் களத்தில் அவருடைய தகுதியையும் அவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய அரசியல் வியூகத்தையும் வேகத்தையும் முறையாக பயன்படுத்தி பல்வேறு சாத்தியமற்ற கூறுகளை சாத்தியமாக்கி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்கர வியூகத்துக்கு சொந்தக்காரராக விளங்கக்கூடிய திரு அமித்ஷா அவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அத்துணை அரசியல் கட்சிக்காரர்களும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் விஜயுடைய ஜனநாயகன் படம் எப்போது ரிலீஸ், விஜயுடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் என்றிருந்து தொடங்குகிறது, கூட்டணி பேச்சுவார்த்தை எப்படி முடிவடைய போகிறது, யார் யாருக்கு எத்தனை சீட்டுகள் வழங்கப்படுகிறது, அந்த சீட்டுகள் அவர்களுடைய எண்ணிக்கையின் மக்கள் தொகையின் அடிப்படையிலா அல்லது அவர்கள் ஏற்கனவே பெற்றிருந்த எம்எல்ஏக்களுடைய தொகுதியின் அடிப்படையிலா அல்லது செல்வாக்கின் அடிப்படையிலா அப்படின்னு எல்லாம் முடிவெடுத்து மிக துல்லியம் யார் இந்த அரசியல் களத்தில் காய் நகர்த்துகிறார்களோ அந்த கூட்டணி தான் வருகின்ற 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் வென்று தமிழகத்தினுடைய ஜார்ஜ் ஜெயின் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் அப்படிங்கிற
ஒரு மிகப்பெரிய யுக்திக்கு யாரெல்லாம் அந்த சிந்தனை களத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள், அந்த சிந்தனை களத்தில் யாரெல்லாம் மிக திறமையாக காய் நகர்த்துகிறார்கள், அல்லது யாரெல்லாம் இந்த கூட்டணியை முறையாக அமைக்கிறார்கள், இந்த நியூமரிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறத யாரெல்லாம் சரியான புள்ளி விவரங்களை லயோலா கல்லூரி மற்றும் பல்வேறு பத்திரிகை குழுமங்கள் நடத்துகின்ற தேர்தல் புள்ளி விவரங்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகளையும் அந்த கட்சிகளுடைய பலத்தையும் மக்கள் தொகையையும் அடிப்படையாக கொண்டு சிந்தித்து யார் திறமையாக காய் நகர்த்துகிறார்களோ அவர்தான் கோட்டையில் கொடியேற்ற முடியும் என்கின்ற சூழ்நிலையை இன்றைய அரசியல் களம் உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசியல் சதுராட்டத்தில் யார் முன்னணி வகிக்கப் போகிறார்கள் என்பதை நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். ஜனநாயகன் படம் வெற்றிகரமாக சோதனைகளை கடந்து வெற்றிகரமாக திரையுலகில் அறிமுகப்படுத்தி அதன் பிறகு அரசியல் மேடைகளில் விஜய் எவ்வாறு வலம் வருகிறார், அவர் எந்த கூட்டணிக்கு செல்கிறார் என்பதையும் அரசியல் கட்சிகள் அத்தனையுமே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே மரியாதைக்குரிய அதிமுக தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் மிகவும் கவனத்தோடு பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார்கள். கூட்டணியை பலப்படுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது கூட்டணி தான் வெல்லும் என்று ஆர்வி உதயகுமார் அவர்கள் அதிமுகவுக்கும் திமுகவும் தான் நேரடி போட்டி, மற்றவர்கள் எங்களைப் போல ஒரு மிகப்பெரிய நியாயமான கூட்டணியை அமைத்துவிட முடியாது, நாங்கள் அனுபவமிக்க வெற்றியாளர்கள் நிறைந்த கட்சி, மூத்த அரசியல்வாதிகள் சிந்தாமல் சிதறாமல் எங்களோடு தான் இருக்கிறார்கள், எனவே அதிமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று ஆர்வி உதயகுமார் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவை சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்களும் சூழலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எத்தனை அமித்ஷாக்கள் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியலை வீழ்த்த முடியாது. இது ஒரு சமூக நீதி கட்சி, இது நீண்ட நெடிய வரலாறு உடைய கட்சி, இது பல்வேறு பகுத்தறிவு மிக்க தலைவர்களால் சிந்தனை மிக்க தலைவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி என்பது ஒரு மாபெரும் கோட்டை. இந்த கோட்டையை யாராலும் அசைத்துவிட முடியாது தோழர்கள் கூறி வருகின்ற நேரத்தில் இந்த மும்முனை போட்டி எவ்வாறு அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல் களம் அப்படிங்கிறதுல நம்ம ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாட்டும் இதில் ஜனநாயகன் என்கின்ற ஒரு திரைப்படம் உள்ள வர்றதுக்கே இவ்வளவு பெரிய தடை இருக்குமானால் விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் எவ்வாறு மாறுபட்டு மறு உரு எடுக்க போகிறது என்பதை பொறுத்துதான் எதிர்கால தமிழ்நாட்டு அரசியல் அமையும் என்று பல்வேறு அரசியல் வியூக வகுப்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரை தமிழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு 2 முனை போட்டியை மும்முனை போட்டியாய் ஆக்கியிருக்கிறது. இது 2 தானா, 3ஆ அல்லது 4ஆ அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா. நன்றி, வணக்கம்.